ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம முள் பாகல் தோசை எப்படி பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாங்க. 1 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 கப் உளுத்தம்பருப்பு உரத் தால், 1/4 கப் சென்னா தால், 2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் அவல். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது. இதை உப்பு போட்டு ஒரு 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் பண்ணலாம், புளிக்க வைக்கலாம். உங்களுக்கு மாவு பொங்கட்டும் ஒரு 8 மணி நேரம், இல்லைனா ஓவர் நைட் விடுங்க. ஸோ நல்லா உப்பு கலந்து 8லேருந்து 10 மணி நேரம் மாவு பொங்குற வரைக்கும் எடுத்து வச்சுருங்க ஃபர்மெண்டேஷனுக்கு. இப்போது தட்டு போட்டு மூடி நம்ம 8 to 10 ஹவர்ஸ் விட்டுருக்கோம். இப்போ இது மாவு பொங்கிடுச்சு பாருங்கள், டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தோசை மாவு ரெடியாக எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்பைசி ரெட் சட்னி எப்படி பண்ணணுன்றது பார்க்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன் கலருக்கு. நார்மல் காஞ்ச மிளகா, அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம். இந்த உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லியும் நார்மல் காஞ்ச மிளகாவும் இருக்கு இல்லைங்களா, அதை சுடு தண்ணியில் நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் ஊற வைங்க. நம்ம ஊற வச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ அதை நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போது அது கூட நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஊற வச்சுருக்க தண்ணி அதை கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. இதுதான் தோசைக்கு கலர் கொடுக்கும். அதுக்குமா நம்ம டோஃபு மசாலா ரெடி பண்ண போகிறோம். டோஃபு எடுத்திருக்கேன். அப்புறமா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு, இஞ்சி பொடியாக நறுக்கி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணலாம். அதுதான் ரெகுலர் ரெசிபி. பட் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக டோஃபு போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தனியா பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டோஃபு மசாலா பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு நல்லா இது வாசமாக இருக்கும் கருவேப்பிலை விட்டு வதக்கும் போது. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, அப்புறமா இஞ்சி போட்டு வதக்கிடலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டு எப்போவுமே பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு மசாலா. இப்போது பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பொன்னிறமாக வதக்கியாச்சு.
இது கூட நம்ம நறுக்குன தக்காளி போடணும். நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? வெங்காயம் வதங்கியாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. இங்கே டோஃபு எப்போவுமே ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் பன்னீர் சேர்க்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளியும் போட்டு வதக்கலாம். இப்போது தக்காளி வதங்கினோடனே நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா டோஃபு எப்போவுமே ஒரு சிறு கசப்பு இருக்குங்க. அது நம்மளுக்கு தோசையில் என்னதான் ஹெல்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஸோ இந்த மசாலாலாம் போட்டோன்னா உங்களுக்கு கசப்பு தெரியாது, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது நம்ம டோஃபு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடணும். ஏன்னா வந்து அப்போ தான் மசாலா கூட டோஃபு இறங்கும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நம்ம தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும். இந்த டோஃபுல காரம் எல்லாம் இறங்கட்டும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போது நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி விடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு 1/4 கப்போட ரொம்ப கம்மி, சும்மா. ஏன்னா ரொம்ப சாகியாக ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டோன்னா தோசை மேலே தடவும் போது தோசை வந்து முறுமுறுன்னு இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த எல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். டோஃபு கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க தண்ணி விட்டு. இப்போ நம்ம டோஃபு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு இழுத்துருச்சு பாருங்கள். ஸோ தண்ணியே இருக்காது, ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது. இப்போ தான் நம்ம தோசை மேலே தடவுறதுக்கு நம்மளுக்கு நல்லா அந்த பக்குவம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம டோஃபு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம பண்ணோம். பன்னீர் மசாலாவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ டோஃபு சாப்பிடாத பசங்களும் இப்படி கொடுத்தீங்கன்னா டோஃபு சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ டோஃபு மசாலா ரெடி. இப்போ நம்ம தோசை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. நம்ம மாவு விட்டு ரெகுலர் தோசை மாதிரியே விடலாம். விட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க தோசை கரண்டியில். இது வந்து ரொம்ப மெலிசாக ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் நம்ம ரெகுலர் தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊற்றலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மசாலா போட்டு மடிக்கும் போது உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப தின்னாக ஊற்றுனீங்கன்னா தீஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பைசி ரெட் சட்னி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை மேலே தடவி விட்டுடலாம். தோசை ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் மேலே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை தடவுனீங்கன்னா உங்களுக்கு மாவு இருக்காது. ஸோ நான் அந்த ஸ்பைசி ரெட் சட்னியை வந்து மேலே தடவிடலாம். இது நம்ம மைசூர் மசாலா தோசை மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே போக மாட்டீங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தோசை அது. இப்போ நம்ம டோஃபு மசாலா அதை போட்டு இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை பாருங்கள், மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்லேயும் வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஏன்னா தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். உங்களுக்கு நெய் விடணும்னா நெய் விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விட்டுருக்கேன்.
நீங்கள் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நெய் விடலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இதை மூடி ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு தோசை வேகிற வரைக்கும். ஏன்னா நம்ம தோசையை திருப்பி போட போகிறதில்ல, ஸோ மூடி வச்சு வேக வைக்கிறது தான் இந்த தோசை. ஸோ ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக மடிக்கணும் தோசையை. பாருங்கள், சொன்ன மாதிரி ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் தான் இதுக்கு செட் ஆகும். உங்களுக்கு அந்த ரெட் கலர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம மூடியை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன். உங்களுக்கு நல்லா தெரியும். மெதுவாக திருப்புங்க. தோசை இது கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு மெதுவாக எடுத்திங்கன்னா அழகாக வரும். இதை பாருங்கள், சுற்றி சைடு எப்போவுமே தோசை எடுக்கும் போது எல்லா சைடும் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க சென்டரில், அப்போ தான் தோசை கிழியாமல் வரும். இதை பாருங்கள், அழகாக ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. முல்பாகல் தோசை, ஸ்பைசி டோஃபு மசாலா போட்டு பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள நம்ம மசாலா கூட ரொம்ப ருசியாக இருக்கும். ஸ்பைசி மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உள்ள டோஃபு மசாலா இருக்கும். இந்த ஸ்பைசி ரெட் சட்னி கூட சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட நான் வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன், அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தோல் எடுத்துக்கலாம். நம்ம தோல் நீக்கின வேர்க்கடலை. வேர்க்கடலை தேங்காய் சட்னி ரெண்டும் ஈக்குவலாக போட்டிருக்கேன், தேங்காயும் வேர்க்கடலையும். தேங்காய், திருகின தேங்காய், உங்களுக்கு தேங்காய் முழு தேங்காவே துண்டு துண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நான் திருகி எடுத்திருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, புளி. உங்களுக்கு பச்சை மிளகா தேவையான காரம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம மையாக அரைச்சிக்கிட்டோன்னா நம்ம சட்னியும் ரெடி ஆகிடும். இந்த முல்பாகல் தோசை கூட வேர்க்கடலை சட்னி கொடுத்தோன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்கும். இந்த பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம முல்பாகல் தோசை ரெடி ஆகிடுச்சு. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.